Hi, hello everyone. Welcome to Professor Academy. நம்ம இந்த டிஎன் செட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஃபினிஷன், சோர்சஸ் அண்ட் ரிகக்னிஷன் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இங்க இருந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நேதிக்கு பார்த்த இதுல இருந்து கிளாஸ்ல இருந்து. இப்போ நம்ம இதோட அடுத்த கண்டினியூவேஷன் ஆன நேஷனாலிட்டி எக்ஸ்ட்ராடிஷன், யூஎன் அண்ட் ஐஹெச்எல் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்பவுமே எக்ஸாம்ல நேஷனாலிட்டிக்கும் சரி, எக்ஸ்பெஷலி யூஎன் சரி, யூஎன்ல வந்துட்டு கேட்காத ஒரு எக்ஸாமே இருக்காது. ஸோ நம்ம நல்லா யூஎன் சார்ட்டர் படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் ஐசிசி ஸ்டாச்சுட்டும் படிச்சு வச்சுக்கணும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வாட்டியும் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஐஹெச்எல்ல கொஞ்சம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். அதை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, hope you are ready for today's session and let's dive into it without any delay. Okay. Let us go to the first question. Article 56 of the Charter of UN provides that all members pledge themselves to take joint and separate actions in cooperation with organization for the achievement of purposes set forth in which article? Article 56 of the Charter of UN provides that all members pledge themselves to take joint and separate action in cooperation with organization for the achievement of purpose set forth in which article. So, இது WB செட்ல கேட்டிருக்காங்க. 56 ஆஃப் யூஎன் சார்ட்டர்ல வந்துட்டு ஒரு பிளெட்ஜ் எடுத்திருப்பாங்க. ஒரு ஜாயிண்ட் அண்ட் செப்பரேட் ஆக்ஷனுக்கு அவங்க ஒரு பிளெட்ஜ் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிளெட்ஜ் எந்த ஆர்டிக்கல்ல இருக்கிற பர்பஸ்க்காக பிளெட்ஜ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ, ஆர்டிக்கல் 55 ஆஃப் யூஎன் சார்ட்டர். ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 56 ஆஃப் யூஎன் சார்ட்டர். Option C, Article 54 of UN Charter, and Article D, Article 53 of the UN Charter. So 55, 56, 54, 53. இதுல எந்த சார்ட்டருக்கு அப்ஜெக்டிவ்காக பிளெட்ஜ் எடுத்திருக்காங்க? ஓகே, ஆன்சர் பாப்போமா? Article 56 of UN என்ன சொல்றாங்க அப்படின்னா, all members pledge themselves to take joint and separate action in cooperation with organization for the achievement of the purpose set forth in Article 55. See, so இந்த ஆர்டிகல் 56லயே ஆர்டிகல் 55ஓட பர்பஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்காக நம்ம பிளெட்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 55 என்னது? இட் அவுட்லைன்ஸ் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி யூஎன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், full employment, conditions of economic and social progress, international cultural education cooperation, and universal respect for human rights and fundamental freedom focus பண்ணுது. ஸோ இந்த டாபிக்ல ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த யூஎன் மெம்பர்ஸ் எல்லாம் நாங்க இதுக்காக வந்துட்டு நாங்க ஒரு ஜாயிண்ட் அண்ட் செப்பரேட் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. This Article 56 commits UN member states to take action towards fulfilling the objectives outlined in Article 55. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? அப்ப ஆன்சர் என்னது? ஆர்டிகல் 55 ஆஃப் யூஎன் சார்ட்டர். சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இது எல்லா வாட்டியும் எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்ம கண்டிப்பா படிச்சே ஆக வேண்டிய ஒரு கொஸ்டின். Principles of UN are given in Charter of United Nations under dash Article 3, Article 1, Article 2, and Article 5. Principles of UN are given in Charter of United Nations under which article? Article 3, 1, 2, and 5. What's the correct answer?
ஈஸி கொஸ்டின் அண்ட் கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா இது கேட்பாங்க. எனி ஐடியா கைஸ்? டைகர்ஸ்? ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, the principles of UN-லாம் வந்து இட் இஸ் கிவன் அண்டர் ஆர்டிகல் 2 ஆஃப் தி யுஎன் சார்ட்டர். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த பிரின்சிபல்ஸே தனியா எக்ஸாம்ல கேட்பாங்க. இது கரெக்ட்டா இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ அதனால இது எல்லாமே ஒழுங்கா பார்த்து வச்சுக்கோங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்து சாவரன் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆல் மெம்பர் ஸ்டேட்ஸ் பத்தி இந்த பிரின்சிபல்ல பேசியிருப்பாங்க. ஸோ உங்க சைஸ் குட்டியா இருக்கோ, இல்ல நீங்க சின்ன கண்ட்ரியோ, பெரிய கண்ட்ரியோ அதெல்லாம் வந்துட்டு யுஎன்னுக்கு மேட்டர் கிடையாது. எல்லா மெம்பர்ஸும் எங்களுக்கு இங்க ஈக்குவல். ஆப்ளிகேஷன் டு ஃபுல்ஃபில் த சார்ட்டர் இன் குட் ஃபெய்த். ஸோ இந்த சார்ட்டரோட டியூட்டிஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் நல்ல ஃபெய்த்தோட ஃபுல்ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ். இப்போ ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வந்துட்டு வார் அந்த மாதிரிலாம் போகாமல பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்ல நீங்க வந்துட்டு இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தனியாவே எக்ஸாம்ல கேட்பாங்க. prohibition of threat or use of force against territorial integrity or political independence of any state. ஸோ யாருமே வந்துட்டு ஒரு த்ரெட்டோ ஒரு அக்ரஷனோ ஒரு ஃபோர்ஸோ வந்துட்டு இன்னொரு கண்ட்ரி மேல யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு கண்ட்ரியோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அதாவது அந்த பார்டர்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். அவங்க பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸும் வந்துட்டு அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ஸ் டு யூஎன் அண்ட் நான் அசிஸ்டன்ஸ் ஸ்டேட் வயலேட்டிங் த சார்ட்டர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு யூஎனுக்கு நம்ம வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்ப ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து வயலேட் பண்றாங்க யூஎன் சார்ட்டர்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நான் இன்டர்வென்ஷன் இன் டொமஸ்டிக் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்ஸப்ட் இன் ரிக்வயர்ட் அண்டர் சாப்டர் 7 ஆஃப் தி சார்ட்டர். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இன்னொருத்தவங்க டொமஸ்டிக் அஃபேர்ல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் வென் ரிக்வயர்ட் அண்டர் சாப்டர் 7 ஆஃப் தி சார்ட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 2. ஓகே. ஸோ ஆர்டிகல் 2 பார்த்துக்கோங்க. இது டபிள்யூபி செட்ல கேட்டிருக்காங்க. இது எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. நம்மளோட செட்ல கண்டிப்பா இது கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெட்லயும் அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? The composition of General Assembly is given in the Charter of UN in the dash article. So answer is Article 9, Article 10, Article 11 and Article 12. So which is the right answer amongst the option? Article 9, Article 10, Article 11 and Article 12. Okay. Next. The composition of General Assembly is specified in Article 9 of the UN Charter. So, General Assembly composition. அது எதுல கொடுத்திருக்குன்னா ஆர்டிகல் 9ல கொடுத்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்க அதுல? The General Assembly shall consist of all members of the UN. So யூஎன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் வந்து ஜெனரல் அசம்பிளிலயும் they be part of it. Each member has equal representation in General Assembly with each member having one vote regardless of its size or power. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் உண்டு. அண்ட் எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு உண்டு. நீங்க வந்து குட்டி கண்ட்ரியா இருக்கீங்க, பெரிய கண்ட்ரியா இருக்கீங்க, பவர்ஃபுல் பணக்கார கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஈக்குவல் ஓட்டு தான் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 9 என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்போசிஷன் பத்தி பேசுறாங்க. அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லைக் 10 and 12 வந்து பாத்தீங்கன்னா
பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி வந்துட்டு பேசியிருக்காங்க 10 to 12. ஓகேங்களா? ஸோ அது பவர்ஸ் ஆஃப் ஜெனரல் அசம்பிளிலையும் பேசியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆர்டிகல் 9. ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோமா? எஸ். The provision for the admission of any state to membership in the UN is given in which article? So, Article 3, Article 2, Article 5, Article 4. Okay, so answer போலாமா? Article 4. So, Article 4 of the UN Charter தான் வந்து பாத்தீங்கன்னா, it provides for admission of new member states. ஓகேங்களா tigers? So, Article 4 என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? Membership in the UN is open to all other peace-loving states which accept the obligation contained in the present charter and the judgment of organizations are able and willing to carry out these obligations. ஸோ மெம்பர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பீஸ் லவிங் கண்ட்ரீஸ்க்கும் ஓப்பனா இருக்கு. அது மட்டும் இல்லாமல வந்துட்டு இவங்க சார்ட்டர்ல இருக்கிற ஆப்ளிகேஷன்ஸும் சரி இதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு வந்துட்டு ஆப்ளிகேஷன் பண்றதுக்கு வந்து they should be willing and capable to do so. இது ஆர்டிகல் 4 clause 1. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 4 clause 2. The admissions to any such states to membership in the UN will be affected by a decision of the General Assembly upon the recommendation of Security Council. ஓகே, இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல தனியாவே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு புது ஸ்டேட் வந்துட்டு யூஎன்ல மெம்பரா வராங்க அப்படின்னா வந்துட்டு யார் டெசிஷன் அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறது என்னமோ ஜெனரல் அசம்பிளி தான். ஆனா ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு செக்யூரிட்டி கவுன்சில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புது மெம்பர் வருவாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 4ல வந்துட்டு இட்ஸ் கிரைட்டீரியா அண்ட் ப்ராசஸ் ஃபார் அட்மிட்டிங் நியூ மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ அட்மிஷன் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் தனியா கேட்குற மாதிரி சஸ்பென்ஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜரும் பார்த்து வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இங்கேயும் செக்யூரிட்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஜெனரல் அசம்பிளி வந்துட்டு அக்செப்டும் பண்ணும். ஸோ நீங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சஸ்பென்ஷன் அண்ட் டெர்மினேஷன் இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ என்னெல்லாம் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பிரியாம்பிள் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பிரியாம்பிள்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பிரியாம்பிள்ல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்தே எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? வி த பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். பீப்புள்ஸ் ஓகேங்களா? பீப்புள் கிடையாது, பீப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்துட்டு அதை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் ஆர்டிகல் 1 டெஃபினெட்லி பார்க்கணும், 2 டெஃபினெட்லி பார்க்கணும். அப்புறமா வந்து 3, 4, 5, 6, 7 இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறமா சாப்டர்ஸ் பார்த்துக்கோங்க. எந்தெந்த சாப்டர்ஸ் வந்துட்டு ஜெனரல் அசம்பிளி எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, செக்யூரிட்டி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, அப்புறம் அதோட காம்போசிஷன் எதுல இருக்கு, ஐசிஜே இது, அதுக்கப்புறமா வந்து ட்ரஸ்டிஷிப் இருந்துச்சு, இப்ப அது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன்லாம் என்னது, அந்த ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன்லாம் எந்த சாப்டர்ஸ்ல இருக்கு, எந்த செக்ஷன்ல வந்து காம்போசிஷன் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் திங் when you're studying for UN சார்ட்டர். சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஈஸி தான். இந்த ப்ரொவிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆர்டிகல் 4 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே டைகர்ஸ், லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். யூ ஆர் டூயிங் அமேசிங்லி கிரேட், நல்லா பண்றீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். The purpose of UN are given in which article of Charter of the United Nations? So purpose of UN எதுல கேட்டிருக்காங்க? Article 1, Article 2, Article 3 and Article 4.
ஓகே, நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? பர்பஸ் ஆஃப் ஹியூமன் வந்து ஆர்டிகல் 1ல குடுத்திருக்கு. மறந்துறாதீங்க. ஓகேங்களா? பர்பஸ் ஆர்டிகல் 1ல குடுத்திருக்கு. பிரின்சிபல் 2ல இருக்கு. இது 2மே மிக 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 1 என்ன சொல்றாங்க அப்டின்னா வந்துட்டு, they speak about key objectives of UN which includes maintaining international peace and security. ஸோ இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பத்தி பேசியிருக்காங்க. த்ரூ கலெக்டிவ் மெஷர்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் த்ரெட் டு பீஸ். ஸோ கலெக்டிவா வந்துட்டு பீஸுக்கு ஒர்க் பண்ணணும் அண்ட் த்ரெட் டு த பீஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெவலப்பிங் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் அமாங் நேஷன்ஸ். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அச்சீவிங் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன். ஸோ சோஷியல் எக்கனாமிக் கல்ச்சுரல் அண்ட் ஹியூமானிட்டேரியன் ப்ராப்ளம்ஸும் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணணும் அண்ட் ப்ரமோட் பண்ணணும். என்ன ப்ரமோட் பண்ணணும்னா ஹியூமன் ரைட்ஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பீயிங் அ சென்டர் ஃபார் ஹார்மனைசிங் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் இன் அச்சீவிங் தீஸ் காமன் கோல்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காமன் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதான் பர்பஸ்ல இருக்கு. அண்ட் இது இந்த அச்சீவிங் சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் ப்ராக்ரஸ்ன்னு பார்க்கும்போது ஈகோசாக் எதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க, எந்த சாப்டர்ல எந்த ஆர்டிக்கல்னு சொல்லி அதை பார்த்துச்சுக்கோங்க. ஏன்னா ஈகோசாக் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆம், இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான கன்வென்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க எனாக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நீங்க ஈகோசாக்கோட ஆர்டிகல்ஸும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போவோமா? Answer is Article 1. Super Tigers are doing amazingly great work. Nice. Okay, so next answer பார்க்கலாம். The Universal Declaration of Human Rights was adopted on 10th December 1948 by which body? Which organ of UN? So Secretary General, Security Council, Economic and Social Council, General Assembly. இந்த கொஸ்டினே பாத்தீங்க அப்படின்னா தனியா ஹியூமன் ரைட்ஸ்ல கேட்பாங்க. ஸோ வந்துட்டு யூடிஹெச்ஆர் எப்ப அடாப்ட் பண்ணாங்கன்னு தனியா கேட்பாங்க. ஸோ அது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அது 10th December 1948 உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுவே தனியா எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம யூஎன் டேலாம் கொண்டாடுவோம். ஹியூமன் ரைட்ஸ் டே கொண்டாடுவோம். சாரி, ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு, நாட் யூஎன் டே. யூஎன் டே ஐ திங்க் October 24. ஸோ யார் அடாப்ட் பண்ணிருக்கா? ரொம்ப 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 ஈஸியான ஒரு கேள்வி. ஸோ யூடிஹெச்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அசம்பிளி தான் வந்துட்டு அடாப்ட் பண்ணாங்க. எங்க அப்படின்னா வந்துட்டு பேலஸ் டி ஷைலாட், பாரிஸ், பிரான்ஸ். ஸோ இதுக்கு ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா இதுல இருந்திருக்குமா தெரியல. ப்ரொனவுன்சியேஷன் இதுல பிரெஞ்சு வேர்டு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பலாசிஸ் டி ஷைலாட் பாரிஸ்ல வந்து இது ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ரெசல்யூஷன் நம்பர் 217A. ஸோ ஜெனரல் அசம்பிளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு அவங்க தான் மெயின் டெலிபரேட்டிவ் பாடி. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா யூஎன் கண்ட்ரிஸும் அதுல மெம்பரா இருப்பாங்க. இந்த யூடிஹெச்ஆர் யார் டிராஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா எலோனார் ரூஸ்வெல்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 30 ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதுதான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஃபார் யூனோ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபார்மிங் அ கான்ஸ்டியூஷன் ஹியூமன் ரைட்ஸ் லா ஃபார் வேரியஸ் கண்ட்ரிஸ். யூடிஹெச்ஆருக்கு நிறைய பெருமைகள் உண்டு. ஸோ இதுதான் அதோட தெரிய வேண்டிய ஃபேக்ட்ஸ் எக்ஸாமுக்கு. ஸோ ஆன்சர் ஜெனரல் அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 2 ஆஃப் ஜெனரல் அசம்பிளி, ரெசல்யூஷன் 66 by 99 of December 2011, how is armed conflict defined? So according to Article 2 of General Assembly Resolution 66 by 99 of December 2011, how is armed conflict defined? IHL இருந்து question armed conflict எப்படி define ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த General Assembly Resolution 66/99 of December 2011ல.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ a situation of war between states. Option B a situation of armed force between states or organized armed groups. C வந்து பார்த்தீங்க அப்படின்னா situation of political conflict between states. D வந்து situation of territorial disputes between states. armed conflictனா என்ன? இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ பார்க்கலாமா? So according to Article 2 of General Assembly Resolution 66 of 99 December 11, armed conflict na enna அப்படின்னா a situation in which there is use of armed force between states or protracted armed violence between governmental authorities and organized armed groups or between such groups within a state. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் லால ஜெனிவா கன்வென்ஷன்ஸ் கூட அலைன் ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ ஜெனிவா கன்வென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த 4 கன்வென்ஷன்ஸும் எதை பத்தி பேசுது, அதோட புரோட்டோகால்ஸ் எதை பத்தி பேசுது, அப்புறமா வந்துட்டு இதோட முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா லைக் இந்த காமன் ஆர்டிகல்ஸ் பார்க்கணும். அப்புறமா இன்டர்நேஷனல் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கும் நான் இன்டர்நேஷனல் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கணும். ஐஹெச்எல்ல இந்த பேசிக்ஸ் பார்த்தாலும் போதும். இந்த கொஸ்டினும் பார்த்துச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி a situation of armed forces between states or organized armed group. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஜே கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். ஐசிஜேலயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. லைக் வந்துட்டு லைக் ஒன்று வந்துட்டு யூ லைக் இவங்க இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஜட்ஜஸோட காம்போசிஷன், அப்புறமா வந்துட்டு ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி கேட்பாங்க, ஜட்ஜ்மெண்டோட பைண்டிங் எஃபெக்ட் பத்தி கேட்பாங்க. அப்புறமா இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெதர் இல் பைண்ட் நான் மெம்பர்ஸான்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஐசிஜி ஸ்டாச்சூட் எடுத்து பார்க்கணும். அப்புறம் சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லாவும் அங்கதான் நீங்க பாப்பீங்க. ஸோ ஐசிஜி ஸ்டாச்சூட்ஸ் தான் நீங்க இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ அதுலயும் இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஐசிஜே இஸ் இன் விச் கண்ட்ரி? ஆப்ஷன் ஏ ஹேக், ஆப்ஷன் பி ஜெனிவா, ஆப்ஷன் சி நியூயார்க் அண்ட் ஆப்ஷன் டி டென்மார்க். இட்ஸ் a very easy answer. யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம் கரெக்டா. Headquarters of International Court of Justice in which country? Option A Hague, option B Geneva, option C New York, option D Denmark. ஓகே, ஆன்சர் பாப்போமா? ஸோ ஐசிஜே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா தே ஹேக் நெதர்லாண்ட்ஸ்ல தான் இருக்கு. இங்கதான் ஐசிசியும் இருக்கு, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் அங்கதான் இருக்கு. ஸோ இது ஒரு பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆர்கன். என்னது? ஐசிஜே பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் யூஎன். 1945 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா பீஸ் பேலஸ்ல இது சிட்டுவேட் ஆகி இருக்கு. ஸோ இங்க லீகல் டிஸ்பியூட்டு சால்வ் பண்ணுவாங்க, அட்வைசரி ஒப்பீனியன்ஸுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் ஆன்சர். ஸோ அதர் லொகேஷன்ஸ் ஆஃப் மேஜர் யூஎன் பாடிஸ் பார்ப்போம். ஜெனிவா சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு. இங்கதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூஎன் ஹெச்சிஆர், டபிள்யூஹெச்ஓ, ஐஎல்ஓ அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கு. நியூயார்க்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூஎன் இருக்கு. சரிங்களா?
ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ். நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்களா? ஸோ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்க நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தே ஹேக் த ஆன்சர். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Eruption of war terminates all treaties, no treaty, only political treaty, and none of them. So, eruption of war terminates all treaty, no treaty, only political treaties, and none of them. Is the correct answer? ஓகே ஆன்சர் பார்ப்போம். ஸோ இந்த எரப்ஷன் ஆஃப் வார் வந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா ட்ரீட்டிஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் இருக்கு இல்லையா, அலைன்ஸ், டிப்ளமேட்டிக் அக்ரிமெண்ட், ஸோ பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட ட்ரீட்டி மட்டும் தான் சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லி வச்சிருக்காங்க. அதர் டைப் ஆஃப் ட்ரீட்டிஸ் இருக்குல்ல, ஹியூமானிடேரியன் ட்ரீட்டிஸ், நியூட்ராலிட்டி ட்ரீட்டிஸ், ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ட்ரீட்டிஸ் அண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் அக்ரிமெண்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர். சிலது மேபி வந்துட்டு வெய்வா இருந்திருக்கலாம், பட் சிலதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதுக்கான வியன்னா கன்வென்ஷன் லா ஆஃப் ட்ரீட்டிஸ் பார்க்கலாம். டஸ் நாட் ப்ரொவைட் அன் ஆட்டோமேட்டிக் ரூல் ஃபார் ட்ரீட்டி டெர்மினேஷன் டியூ டு வார். கஸ்டமர் இன்டர்நேஷனல் லால பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொலிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் மட்டும்தான் கஸ்டமரியாவே வந்துட்டு இட் கேம் டு அன் எண்ட். மற்ற ட்ரீட்டிஸ் எல்லாம் இட் பேர் ரிமைண்ட் இன் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் டெசிஷன்ஸும் ஸ்டேட் ப்ராக்டிஸும் பாத்தீங்க அப்படின்னா நான் பொலிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் எல்லாம் அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அப்படியே ஸ்டேட்டஸ்க்கும் அப்படியே இருந்திருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் மட்டும்தான் வார் டைம்ல கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கைஸ். ஓகே, இப்போ ஐசிஜேல இருந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். The term of judges of International Court of Justice is 3 years, 5 years, 6 years, and 9 years. Very important. Answer பார்ப்போம். The judges of ICJ வந்து பாத்தீங்கன்னா they serve for the term of 9 years and இதுல வந்து 15 judges இருப்பாங்க. ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளி அண்ட் யுஎன்எஸ்சி சேர்ந்து எலெக்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் நடக்கும். நல்லா பாருங்க, எலெக்ஷன்ஸ் 3 இயர்ஸ் நடக்கும். அப்புறமா வந்துட்டு 1/3 ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் they ensure continuity. ஓகேங்களா? அண்ட் ஜட்ஜஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். ஸோ பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஐசிஜே வந்து பாத்தீங்கன்னா ஆர் எலெக்டட் பை த ஜட்ஜஸ் தெம்செல்ஃப் ஃபார் அ 3-year term அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 9 years. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் ஆர் த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் ஐசிஜே? ஐசிஜேயோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் என்ன? ஏ ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ், பி ஃப்ரெஞ்ச் அண்ட் ஸ்பானிஷ், சி ரஷ்யன் அண்ட் ஃப்ரெஞ்ச், டி இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ். ஆன்சர் பார்ப்போமா? Official language of ICJ வந்து French and English. So Article 39 of ICJ statute இது சொல்லியிருந்திருக்காங்க. It can proceedings வந்து இங்கிலீஷ்ல இருக்கலாம் அல்ல பிரெஞ்ச்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போலாம். பிரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question of determination of nationality falls within the domain of நேஷனாலிட்டி டிட்டர்மைன் பண்றது எதுல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் லா, முனிசிபல் லா, கஸ்டமரி லா, நேச்சுரல் லா.
ஓகே, ஆன்சர் பாப்போமா? முனிசிபல் லா. ஸோ முனிசிபல் லால தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேஷனாலிட்டி டிட்டர்மைன் ஆயிருக்கு. சிட்டிசன்ஷிப், நேஷனாலிட்டி, இமிகிரேஷன் லாஸ் தான் வந்து கவர்ன் பண்றாங்க. நம்ம ஊர்ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நேஷனாலிட்டின்னு வந்தாலே நீங்க நாட்டி பாம் கேஸ் கண்டிப்பா பார்க்கணும். தட் இஸ் லிங்க் டு நேஷனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கு ஆன்சர். இப்போ நேஷனாலிட்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் கன்வென்ஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரெஃப்யூஜி கன்வென்ஷன் when it came into force, கன்வென்ஷன் ஆன் டிடெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்லெஸ்னஸ் when it came to force, அப்புறம் யூடிஹெச்ஆர்ல ரைட் டு நேஷனாலிட்டி ஆர்டிகல் 15. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லுக் ஆஃப்டர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஏரியா வேர் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஸோ ஆன்சர் வந்துட்டு முனிசிபல் லா தட் டிட்டர்மைன்ஸ் நேஷனாலிட்டி. சரி, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராடிஷன்னா என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ராடிஷன் இஸ் த டேஷ் ஆஃப் அன் அக்யூஸ்ட் ஆர் கன்விக்டட் பர்சன். எக்ஸ்ட்ராடிஷன்னா என்ன? அரெஸ்ட், கஸ்டடி, டெலிவரி ஆர் பெயில். ஆன்சர் போலாமா? ஸோ எக்ஸ்ட்ராடிஷன்னா இட் இஸ் டெலிவரி ஆஃப் அன் அக்யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு ஒரு மர்டர் பண்ணிட்டு இன்னொரு ஊருக்கு தப்பிச்சுட்டு போயிட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போ அவனை வந்து ட்ரை பண்ணணும் இல்லையா? ஸோ அவனை வந்து இந்தியாவுக்கு கூட்டு வரணும் இல்லையா? இப்போ அந்த ஃபாரின் கண்ட்ரில யூ ஹேவ் டு ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி இந்த பர்சனை திருப்பி எனக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹேவ் டு ரிக்வெஸ்ட். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க கூட மற்ற கண்ட்ரிஸ் கூட ஒரு பைலேட்டரல் ட்ரீட்டி இல்ல மல்டிலேட்டரல் ட்ரீட்டி நமக்கு இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம வந்து அந்த பர்சனை எக்ஸ்ட்ராடேட் பண்ணி கூட்டு வந்துடலாம். ஸோ அது மட்டும் ரூல் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டியூவல் கிரிமினாலிட்டி, ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் இருக்கு. இதுல எக்ஸாம்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டியூவல் கிரிமினாலிட்டினா என்ன அப்படின்னா, மர்டர் நம்ம ஊர்ல தப்பு, இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ்னா அந்த ஊர்லயும் இட் ஹஸ் டு பி அ பனிஷபிள் அஃபென்ஸ். அப்பதான் நீங்க கூட்டு வர முடியும். அதே மாதிரி நான் ஒருத்தர் மர்டருக்கு கூட்டு வந்தேன்னா நான் மர்டருக்கு மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் தவிர வேற அஃபென்சஸ்க்கு ட்ரை பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. சோ இதுக்கு வந்து ட்ரீட் எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் 1962 இந்தியால ஒரு லா இருக்கு. நம்ம வந்து யூரோப்பியன் கன்வென்ஷன்ஸ் ஆன் எக்ஸ்ட்ராடிஷன் அண்ட் யுஎன் மாடல் ட்ரீட்டி அந்த மாதிரி நிறைய ட்ரீட்டிஸ் இட் கவர்ன்ஸ் ஆன் எக்ஸ்ட்ராடிஷன். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராடிஷன்னா இட்ஸ் டெலிவரி. ஓகே கைஸ், எஸ் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நம்ம நல்லா லைக் வந்து இன்னைக்குள்ள ஏரியா நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும், ஏரியாஸ் என்ன பார்க்கணும்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க நல்ல ஃபோக்கஸ் கொடுங்க. அண்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு யுஎன் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் லாஸ் கொடுத்துருப்பாங்க ஹைரார்கியல் ஆர்டர்ல. சரிங்களா? டைம் இருந்தா அது நீங்க பாருங்க. ஓகேங்களா? யுஎன் கேஸ் ஹைரார்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா யுஎன் வெப்சைட்ல வரும். கொஞ்சம் ப்ராசஸ் அது படிக்கிறதுக்கு. கொஞ்சம் முக்கியமான கேசஸ் எல்லாம் பாருங்க. இந்த டெம்பிள் ஆஃப் ப்ரீ விஹாரா, அப்புறமா இந்த ஆங்கிலோ நார்வீஜியன் கேஸ், அப்புறமா வந்துட்டு இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் கேஸ், பாஸ்டர்ன் அட்ராக்ஷன் கேஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் வந்து எந்த இயர்ல வந்துருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. மத்தபடி இது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், ப்ராட் சப்ஜெக்ட். பட் ஒன்ஸ் நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இதுக்கு மேல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ கரண்ட் அஃபேர்ஸோ பெருசா இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கான கிளாஸ் நம்மளுது. Hope you liked it and enjoyed it. And yes, I'm finishing with this note stating that we are providing net coaching for 2025 for paper 1 and 2. Interested candidates can kindly contact us. Whatever doubts you might have in your mind, we will be we will be very helpful to clarify all these doubts. Okay, so that number la contact பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா லெட் அஸ் எண்ட் திஸ் வித் a பாசிட்டிவ் நோட். இட் இஸ் ஆல்வேஸ் யூ வர்சஸ் யூ. ஸோ உங்களோட பெரிய சேலஞ்சை நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதனால உங்களோட லைஃப்பை நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க டேர்ம்ஸ்ல கொண்டு வந்து இந்த எக்ஸாம்க்காக நீங்க நல்லபடியா மைண்ட் செட் பண்ணி படிச்சு கான்பிடென்ட்டா இருங்க. நம்மளால முடியுமா இல்லையா அந்த செல்ஃப் டவுட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். உங்களால முடியலன்னா யாராலையும் முடியாது. சோ உங்களை நீங்க நம்புங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணுவீங்க. இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, லைஃப்ல எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் நீங்க அதை கிளியர் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. சரிங்களா?
ஸோ உங்களை நீங்க உங்களோட மாஸ்டர் நீங்களா ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, so that's it for today, guys. See you in the next class. Bye bye. See you soon. Okay, see you. Tata. Thank you so much.